வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நம்ம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்து நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா ஊந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு சக்கரை கொட்டு சக்கரை கொட்டு. ஓகே. இன்னொரு விஷயம் தெரியுமா சுக்கி, நான் காலையில பேங்க்குக்கு போயிருந்தேனா, அங்க பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அச்சோ அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனால ஒண்ணும் இல்ல, நாங்க பேங்க் கொள்ளடி தான் வந்திருக்கோம் சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்குமாக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தம்பி. கேரட் பிடிக்குமாக்கா? கேரட் தானே, அது நான் நிறைய சாப்பிடுவேன். அக்கா ஏன் அதை கேட்ட? எங்க வீட்ல போன மாசம் வாங்கின கேப்சிகம் கேரட்ல மீந்து போச்சு. சின்ன பையன், தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா அவர் அப்படிதாங்க, நீங்க வேலைய பாருங்க. கமான். எப்பா பொழச்சண்டா சாமி. நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேனா, கண்டக்டர் வந்து டிக்கெட் டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னு. அங்க யார் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னு அவங்களும் எடுக்கலையேனாரு. அப்ப நான் மட்டும் இழிச்சவா, நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் பாரு. கண்டக்டர் பதறி போய் சில்லறை எல்லாம் கீழே போட்டாரு. அவர் குனிஞ்சு பொறுக்கிறதுக்குள்ள ஏன் ஸ்டாப்பிங் வந்துச்சு, நான் இறங்கி வந்துட்டேன். இவனுடைய தொண்டையில புண்ணு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பண்ண போறீங்க? என்ன எழுதுறீங்க டாக்டர்? மெடிக்கல் ஷீட். நீங்களும் இந்த கர்ப்பா மூச்சி எஞ்சி ஓடுற மாதிரியே இருக்கு உங்க கையெழுத்து. நீ இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பேசாம எங்க ஸ்கூலுக்கு வாங்க, 4 லைன் நோட் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணலாம். ஷின்சான், இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய காளை அடக்கணும் தெரியுமா? இது என்ன பிரமாதம்? நான் கூட தான் சின்ன வயசுல நிறைய காளை அடக்கிருக்கேன். நீ சின்ன வயசுல இருக்கும் போதே வா? இல்ல சின்ன வயசு காளையே நிறைய அடக்கிருக்கேன்னு சொல்ல வந்தேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமண்ட மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க இந்த ராம கூட ஓய்ந்துரும். அது மட்டும் கிடைச்சதுன்னா நாம தப்பிச்சு போயிடலாம். முடியலன்னா ஏன் முக்குறீங்க? என்னங்க? ஓ தேங்க்ஸ் சின்சான், சந்தோஷம். இத வச்சு ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி இங்க இருந்து உன்னால வெளியே போக முடியுது சின்சான். ஆமா, எனக்கு தெரியாம போச்சே. இதுக்கு மேல நீங்களே உளிய வச்சு வழியை செஞ்சுக்கோங்க. வரட்டுமா? பசங்களா, நாம இப்ப கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? தலைவரு திமிங்கலம் தானோ, ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பாட்டு விட்டு உழுவ மீன் விட்டதையா. சீக்கிரமா வாக்கிங் போலாமா? போலாம் ஷின்சான், அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ என்கிட்ட பேசிட்டான். ஆமா, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போ. அம்மா இங்க பாருங்களேன். என்ன விஷயம் ஷின்சான்? அந்த பக்கம் திரும்பி ஹீரோவை மிமிக்ரி பண்ணீங்களா? அப்பா கண்டுபிடிக்க முடியல. நீங்க வாங்க சார், மருந்து எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் படி ஷின்சான். ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிடணும். ஓகேவா? ஓ இவ்வளவுதானா? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். கண்ணு தரேன். ஆண்டி உங்களையும் அக்கான்னு கூப்பிட்டேன். ஓஹோ, எப்படி பாருக்கு? ரொம்ப தேங்க்ஸ் சின்சான், இப்ப தலைவலி பரவாயில்ல. இத வச்சு உங்க அம்மா பாத்ரூம் தான க்ளீன் பண்ணாங்க. என்னப்பா ஒரே செகண்ட்ல இப்படி மேக்கப் பண்ணிட்டீங்க? அந்த துணியா வைப்பாங்க. ஓ இது வேற துணியா? சாரி, தப்பா நினைச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி கோவம் வருது தெரியுமா? கோச்சுக்காத சின்சான். இது ஹீரோ வீட்டை க்ளீன் பண்ற துணி. நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வாங்க. என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரம். எதுக்கு இந்த ஷாக்கு? வயசான உங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறீங்க. ஹரி, நான் சொன்ன மாதிரி போய் பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. ஷின்சான், நீ போய் ஷீரோவோட வீட்டை க்ளீன் பண்ண. ஓகே, விடுங்க. அதிசயமா எதுவும் சொல்லாம போறோம். என்ன திருத்திர முடிக்கிற ஹீரோ? உங்க அம்மா ஆச்சு, எங்க அம்மா வீட்டை க்ளீன் பண்ண சொல்லிருக்காங்க. பக்கெட் இருக்கு, சோப் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு க்ளீன் பண்ணுங்க.
வாய் மூடி ஷின்சான். எக்ஸாம்ல சிங்கிள் ஷீட் எக்ஸாம் எழுதிட்டு பேச்சு பேசுற. என்ன பண்றது மேடம், சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும், பண்ணிங்க தான் பக்கம் பக்கமா எழுதும். ஆனா கட்சியில வின்னிங் யாருன்னு தான் பார்க்கணும். ஷின்சான், ஆமா நான் தான் பேசுறேன், நீங்க யாரு? நான் டோரா பேசுறேன். என்ன இது கதவு பேசுது? ஏமா நீ இரும்பு டோரா இல்ல மர டோரா? என்ன ஷின்சான், நீ எக்ஸாம்ல எழுதின ஸ்டோரியில உப்பு சப்பு எதுவுமே இல்ல. நான் உங்களை படிக்க தானே சொன்னேன், உங்களே அதெல்லாம் நக்கி பார்க்க சொன்னது. ஓ ஷின்சான், என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? உன் மேல எனக்கு இருக்க பாசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது ஷிசு. ஓ நிஜமாவா? நம்பர்ல வேணா சொல்லலாம், 10க்கு 3. எங்க அம்மாவை பத்தி நீங்க கேப்பீங்களா? ஆமா. எங்க அம்மா பேரு மிச்சி நோஹாரா. அவங்களுக்கு 35 வயசு ஆகுது. ஆனா யாரு கேட்டாலும் 25ன்னு சொல்லி புழுவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். உனக்கு என்னாச்சு ஷின்சான்? நான் எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்? அச்சோ எங்க அம்மா. உங்க அம்மா வேணா ஏன் கூட கூட்டிட்டு போறேன் தம்பி. எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அம்மா வேணும். எப்படியும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம வீட்டுக்கு போய் தூங்குவோம், சரியாயிடும். காலை வணக்கம் வியாபாரியா. குட் மார்னிங். உனக்கு என்ன தம்பி வேணும்? உங்க கடையில நான்வெஜ் எல்லாம் விக்கிறீங்களாமே? இது காய்கறி கடை, இங்க அதெல்லாம் கிடைக்காது. அப்படிங்களானே, கொஞ்சம் கிடைக்குமா வெண்ணெய்? இங்க வெண்ணையும் கிடைக்காது தம்பி. என்னது கிடைக்காத வெண்ணெய்? உனக்கு எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்க. இது கேட்டாலே இல்ல இல்லன்னு பூட்டுதா? பூட்டுதான் விடுங்க. இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்சுக்கு வீட் பரோட்டா சொல்லிட்டு இருந்தம்மா. யார கேட்டு நீ ஹோட்டலுக்கு போன் பண்ற ஷின்சான்? இப்படி ஹோட்டலுக்கு போன் பண்ணி சாப்பாடு ஆர்டர் பண்ற அளவுக்கு வந்துட்டானே. நல்ல சமையல் பண்ணா நாங்க ஏன் போன் பண்றோம்? ஆமா, நேத்து உன்னை பிரின்சிபல் எதுக்காக திட்டினாரு? ஓ அதுவா, பிரின்சிபல் நாயை காணும் விளம்பரம் கொடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாயை காணும் விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். அதுல காண்டாயி மனுஷன் என்ன கடிக்க விட்டாரு.